சல்லிக்கட்டு அப்படிங்கிறது இலக்கிய வழக்கு. ஆனால் என்ன என்ன ஆகிப்போச்சுது, பேச்சு வழக்கில் வந்து திரிபுற்று சில மாற்றங்கள்லாம் அடைந்து ஜல்லிக்கட்டு அப்படின்னு என்ன ஆகிப்போச்சுது, மாறி போச்சுது. சல்லி அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும், மாட்டினுடைய அந்த கழுத்தில் கட்டப்படக்கூடிய அந்த வளையத்தை குறிக்கக்கூடியதான் என்னது சல்லி அப்படின்னு வந்து அந்த வளையம் வந்து புளியங்கொம்பு, அந்த புளியங்கொம்புனால் வந்து வளையத்தை அமைத்து வந்து நினச்சிக்கிறாங்க. அந்த கழுத்தில் வந்து அமைக்கக்கூடிய வழக்கம் வந்து பண்டைய மக்கள்கிட்ட வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க முடிகிறது. இப்போவும் பல கிராமங்களில் அந்த வழக்கம் வந்து என்ன செய்யுதான், நடைமுறையில் வந்து இருக்குதான். அந்த புளியங்கொம்புனால் வந்து அந்த வளையமறை அணிவிக்கக்கூடியதில் அந்த காலத்தில் வந்து இந்த நாணயங்களில் பல வகைகள் உண்டு. அதில் சல்லி நாணயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதை என்ன செய்வாங்களாம், சல்லி நாணயங்களை ஒரு துணியில் கட்டி மாட்டினுடைய அந்த கொம்புகளில் கட்டி விடக்கூடிய பழக்கமும் என்ன செஞ்சுருக்கு, இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுது. இது எதுக்கு நடக்கும் அப்படின்னா ஜல்லிக்கட்டு, அந்த சல்லிக்கட்டு அன்னைக்கு வந்து நடக்கக்கூடியது. கழுத்தில் வந்து அந்த புளிய இதை வச்சு கட்டியிருப்பாங்க ஒரு வளையம். அது மட்டும் இல்லாமல் மாட்டினுடைய கொம்பில் அந்த சல்லி நாணயங்களை வந்து என்ன செய்வாங்க, ஒரு துணியில் கட்டி வச்சுருவாங்களாம். யார் வந்து அந்த அந்த மாட்டை தழுவி அந்த மாட்டை வந்து அடக்குறாரோ அவர் வந்து என்ன செய்வார், அந்த சல்லி நாணயங்களை பரிசாக எடுத்து கொள்வார் அப்படிங்கிற வழக்கம் வந்து என்ன செஞ்சுருக்கு, நம்ம முன்னோர்கள் காலத்தில் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும்.